நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம். நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் கரூரில் நான் உண்மையை சொல்கிறேங்கண்ணே, 41 அப்பாவி பொதுமக்கள் இருந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாம முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆபீஸ்ல பேசுறதுக்காக நான் சொல்ல, உடனடியா போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்க இருக்கிறார். உடனடியா போனவர் செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு வந்து போட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தூத்துக்குடி விளாத்தி குளத்துல அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசா பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனா ஒரே நாள்ல நள்ளிரவுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில கூட்டிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூறாய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்ல உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கிருந்து வந்தாருன்னா துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்ல வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்ல துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தமே இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்கறாங்க. அதுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்க.